200 500 வாங்கிட்டு தனியாக அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தண்ணியை ஊற்றுறாங்க. மற்ற பக்தர்களை அவங்க சரியான முறையில் கவனிக்கிறதுல ஒரு நாய்க்கு கொடுக்குற அந்த இது பண்ணி தான் பண்ணுறாங்க. 200 ரூபா கொடுத்தவனுக்கு தீர்த்தம், 25 ரூபா கொடுத்தவனுக்கு அவமானம். இது கோவில் இல்லை, இது கடை. ஏசி கூட கிடையாது எங்கள் வீட்டில். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பொருள் போனோம் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பொருள் இருந்ததோ அதே பொருள் தான் இருக்குது. புதுசாக எதுவும் வாங்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் ஓவர்லோட் யூஸ் பண்ணியிருப்பேன்? நீங்கள் உங்கள் மின்வாரி துறையில் தான் கடந்த 1 மாதமாக பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. வரிசை லைன் அதை தகுதி முடிவு பண்ணலை, தேவை முடிவு பண்ணலை, வேறு ஏதோ ஒன்று முடிவு பண்ணுது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் உறவுகளின் குரல். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறது கம்மி தான், நீங்கள் பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் 5 குரல். ஒரு தெரு, ஒரு கிராமம், ஒரு கோவில், ஒரு சாலை, ஒரு மின் மீட்டர், 5ஐயும் ஒரு வார்த்தை இணைக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா வரிசை லைன். அதை தகுதி முடிவு பண்ணலை, தேவை முடிவு பண்ணலை, வேறு ஏதோ ஒன்று முடிவு பண்ணுது. அது என்னன்னு இந்த 5 குரலும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் போகிறீங்கன்னா, ஒரு வேளை ஏதாவது பிடிக்கலன்னா ஏன் போகிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லிவிட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உறவுகளே. நடுவில் போகிறீங்கன்னா ஏன் போகிறீங்க, எங்கே தவறு, எங்கே கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் பல உறவுகளை போய் சேரும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸோட குடும்பம் பெரிதாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் உறவுகளே, இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களை ஷேர் பண்ணணுன்னு ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இது ஷேர் பண்ணுறது வியூஸ்க்காக சத்தியமாக நான் சொல்லலை. இந்த 5 பேரோட குரல் சம்மந்தப்பட்ட அதிகார காது வரைக்கும் போய் சேரணும் இல்லையா? அது நடக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களுக்கான ஒரு ஷோ. முதல் குரல் லாவண்யா, சென்னை. பல வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு சொந்த ஊரான சென்னைக்கு திரும்ப வந்திருக்காங்க. இவங்க பேச்சில் 2 விஷயம் இருக்குது. 1, இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க. 2, அதே மூச்சில் ஒரு குறையும் சொல்கிறாங்க. வெளிநாட்டில் அவங்க பார்த்த ஒரு சின்ன விஷயம் சென்னையில் ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க. கேளுங்க. சார் வணக்கம். நான் லவண்யா பேசுகிறேன். நான் வெளிநாட்டில் பல வருடங்கள் இருந்திருக்கேன். இப்போ இந்தியா என்னுடைய சென்னை சொந்த ஊர். இப்போ இந்தியாவில் நம்ம தலைவர் விஜய் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பட் இதில் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த குப்பைகள் கொட்டுறதுக்கு வெளிநாட்டில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பெரிய தொட்டி, அதாவது ஒரு பெரிய டஸ்ட்பின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல் இந்தியாவில் குப்பை கொட்டுறதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, கார்பரேஷன் வண்டி வர்ற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்க அந்த டயத்தில் கரெக்டாக வர்ற டயத்தில் போய் கீழே போய் போடுறது சிரமமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு டஸ்ட்பின் தொட்டி மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க, குப்பை கொட்டுற ஒரு தொட்டி மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் சார். நன்றி, தேங்க்யூ. சார் வணக்கம். இப்போ டிவிகே நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிவிகே கிட்ட இருக்கிற ஒரு சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 சேனல் நல்லா தெளிவாக கிளியராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தயவுசெய்து பார்க்கும்படி நான் கேட்டுக்கிறேன். டிவிக்கு நல்லா வரணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மிஸ்டர் வரதராஜன்றவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சேனல் நேதாச்சி சேனல், அதையும் பாருங்கள். சவுக்கு சங்கர் ரொம்ப ஃபேமஸ், அவருடைய வீடியோவும் பாருங்கள். என்ன குறைகள் அப்படின்னு சொல்கிறது, டிவிகேல நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினீங்கன்னா இன்னும் நல்லா போகலாம் சார். தேங்க்யூ. லாவண்யா கேட்குறது ஒரு பெரிய திட்டம் இல்லை. ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பெரிய குப்பை தொட்டி தான் இல்லையா? இப்போ என்ன நடக்குது, மக்கள் கார்பரேஷன் வண்டிக்காக காத்திருக்காங்க. வண்டி வர நேரத்தில் வீட்டில் ஆள் இல்லைன்னா அந்த குப்பையை வெளியிலேயே கிடக்குது. வண்டி லேட்டானால் அந்த குப்பையை நாயெல்லாம் கிழித்து தெரு முழுக்க பரப்பிடுது. தொட்டி இருந்தால் என்ன ஆகும், மக்கள் எந்த நேரத்துலையும் கொட்டலாம். தூய்மை பணியாளர்கள் காலையிலே ஒரு இடத்துல அதை எடுத்துக்கலாம். ஸோ 2 பேருக்கும் வேலை குறையுது. யோசிச்சு பாருங்கள் உறவுகளே,
இன்றைக்கி சென்னையில் குப்பை வண்டிக்காக காத்திருக்கிறது கூட ஒரு வரிசை தான். அந்த வரிசையில் ஒரு சாதாரண மனுஷன் நிற்கிறாரு, வண்டி வரல, குப்பை தெருவில் வந்து கிடக்குது. அப்புறம் திட்டு வாங்குறது யார்? அந்த மனுஷன்தான். ஸோ வண்டி வரலைங்கிறது அவரோட தப்பு இல்லை, ஆனால் அந்த தெரு அழுக்கானா அது அவரோட தலையில் வந்து விடும். இது பெருநகர சென்னை மாநகராட்சியோட வேலை. ஒரு தெருவுக்கு ஒரு தொட்டி. ஸோ இதுக்கு ஒரு புது சட்டமோ ஒரு புது திட்டமோலாம் தேவை கிடையாது. ஒரு கையெழுத்தும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடும் போதும். லாவண்யா பொறுத்தளவுக்கு அழகாக 2 விஷயங்களையும், ஒரு குறை ஒரு நிறை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த நிலைப்பாடு நம்மளுக்கு தப்புனா அது தப்பு தான் லாவண்யா. உங்களுடைய குரல் இங்கே ஒழிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது நிச்சயம் போய் சேரும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு. நடவடிக்கை அவங்க பொறுப்பு. 2வது குரல், இவர் பேசுகிறது வந்து குவைத்திலேருந்து பேசுகிறாரு, பேர் சொல்லலை. ஆனால் அவர் பேசுகிறது அவரோட சொந்த ஊரை பற்றி. புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை தாலுக்கா, உளவியல் கிராமம், 2000 பேர் வாழ்கிற ஊர். 7 கடல் தாண்டி இருந்துக்கிட்டு தன் ஊர் பஸ் பற்றியும் குளம் பற்றியும் பேசுகிறாருங்க. அந்த ஊருக்கு ஒரு எண் இருக்குது. அந்த எண் என்னன்னு அவரே சொல்கிறாரு, கேளுங்க. ஐயா வணக்கம், நான் குவைத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் உளவியல், புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை தாலுக்கா, குளத்தூர் நாயக்கர்பட்டி பஞ்சாயத்து, உளவியல் கிராமம். சின்ன கிராமம். நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 2000 பீப்புள் இருப்பாங்க. ஃபேமிலி அங்கே வசிக்கிறாங்க. பட் அங்கேருந்து நாங்கள் எங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வரா இருந்தாலுமே சரி, பஸ்ஸு எங்கே போனாலும் சரி, தஞ்சாவூர் போகிறதும் சரி, இல்லை அங்கே அந்த பக்கத்து கரம்பக்குடி இந்த மாதிரி எங்கிட்ட போகிற இருந்தாலுமே மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. அது என்னப்பா எனக்கு இப்போ மேக்ஸிமம் 35 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சென்னையில் எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். வந்து பஸ் வசதி இன்னும் கிடைக்கல. பிள்ளைங்களும் பசங்களும் ஸ்கூல் போகிற பசங்களும் அங்கிட்ட ரெகனாபுரம் அங்கே ஒரு பெரிய ஊர் இருக்குது. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இங்கிட்ட மருங்குளம், நாய்க்கர்பட்டி இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து அந்த 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அங்கே வந்து பஸ் ஏறி போகிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு தஞ்சாவூர் வரையும் அங்கேருந்து அங்கே நடுப்பட்டின்ற ஒரு பஸ் ஸ்டாப் போயிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. பட் இங்கேருந்து போகும்போது எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ரோடு சாலை வசதியும் கொஞ்சம் சரியில்லை. இன்னொன்று சார், நம்ம எங்கள் ஊருக்கு எங்கள் பசங்க நடந்து போகாமல் ஊர்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இல்லை வயசானவங்களும் சரி, இங்கேருந்து போகிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் நடுப்பட்டு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அங்கேருந்து பஸ் ஏறி போகிறாங்க. பஸ் ரூட்டும் இருக்குது. எங்கள் பஸ் ரூட்டும் இருக்குது. வந்து பார்த்துட்டு சப்போஸ் அவங்க மெயின் ரோட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைனாக்கா பஸ் எங்கள் ஊர் வழியாக தான் போகவும் வரும். ஆனால் அது மெயின் ரோடு சரியானதுக்கு அப்புறம் இங்கிட்ட ஒரு பஸ் விட மாட்டேன்ட்டாங்க. சரி, இதெல்லாம் ரோடு வசதி இருக்கு, இந்த மக்கள் எங்கள் ஒருத்தர் நடந்து போகிறாங்களே, சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பஸ் விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. இன்னொன்று சொல்ல போனாக்க எலெக்ஷன் டயத்தில் மட்டும் வராங்க போகிறாங்க. அதுக்கப்புறமெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. பார்ப்போம், கடவுள் தான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னப்பா இல்லை, நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்து. ஆனால் வந்து பார்க்குறாங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் டயத்தில் வந்து அது பண்ணுறான்னு கேட்க சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய மக்களுக்காண்டி எதுவுமே செய்யலை. 2வது அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அதாவது எங்கள் ஊரை சுற்றி மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் வரையும் ஃபுல்லாக விவசாய நிலம் தான் சார். ஃபுல்லாக 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம். எங்கள் ஊர் நடுவில் சென்டராக இருக்கும். ஊரை சுற்றி 3 பக்கமாக விவசாய நிலம் தான். அதுக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அது அங்கேருந்து எல்லா வயலுக்கும் தண்ணி போகிறது எல்லாமே அங்கேருந்து தண்ணி போவோம். அது கிட்டத்தட்ட நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரையும் தூர் வாரினதே கிடையாது. இப்போ ஜஸ்ட்டாக கோயில் கட்டணும். அப்போக்கு வந்து அது எப்படியோ கொண்டாந்து ஒரு சின்ன குளம் மாதிரி கட்டிருக்காங்க. அதாவது தூர் வாரி அந்த கார்னரில் மட்டும் அந்த கோயிலை விட்டு தூர் வாரி அது மாதிரி கட்டியிருக்காங்க. அது ஃபுல்லாக அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே அவ்வளோ அந்த டூரில் வயக்காட்டுக்குன்னா அதில் இந்த குளத்துல தண்ணி போகும். மேக்ஸிமம் ஒரு 3 குளம் இருக்குது வரிசையாக. அது இன்னொரு குளம் வந்து இன்னொரு பஞ்சாயத்தை சேர்ந்தது. இந்த இதில் எங்கள் தெரு எங்கள் லைன் நாங்கள் வசிக்கிற இடத்துலேருந்து அந்த குளத்துக்கு வந்து இன்னொரு தூர் வாரினதே இல்லை. யாராவது வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி தூர் வரல. இப்போ எல்லாம் அந்த குளம் பூரா அப்படியே மேடாயிருச்சு. மேடாச்சுன்னா தண்ணி இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு டைம் தண்ணி ஆற்றுல வரும்போது வர தண்ணி, 2வது தண்ணி நெக்ஸ்ட் இயர் திறப்பாங்க இல்லையா காவிரி ஆற்றுல, அது வரையும் தண்ணி அதில் கிடக்கும். இப்போ என்னன்னாக்கா தண்ணி ஆற்றுல தண்ணி நின்றதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 2 மாதம் 3 மாதத்துலேயே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருது. ஏன்னா அந்தளவுக்கு குளம் வந்து மேடாயிருச்சு. அது தூர் வரவே இல்லை. இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்படி யார்கிட்ட எங்கே சொல்கிறது என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் உங்கள் சேனல் அடிக்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நீங்களும் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க. சரி, இது மூலியமாவது உங்கள் மூலியமாவது எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ஒரு பள்ளிக்கூட பையன், ஒரு 70 வயசு பாட்டி, 2 பேரும் தினமும் நடக்கிற தூரம் 2.5-3 கிலோமீட்டர். அதுவும் பஸ் ஏறுறதுக்கு மட்டும். பயணம் அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது இல்லையா? இது ஒரு விஷயம் என்ன உறுத்துதுன்னா, ஊருக்குள்ளே பஸ் ரூட் இருக்குது, ஆனால் பஸ்ஸு ஓடுறதில்லை. மெயின் ரோட்டில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் அந்த ஊர் வழியாக பஸ்ஸு வரும். அதாவது போக்குவரத்து கழகத்துக்கு உளவயல் ஒரு ஊர் இல்லை, புரியுதுங்களா? அது ஒரு மாற்று வழி. அதான அர்த்தம். மெயின் ரோடு அடித்தா மட்டும் அந்த நினைவுக்கு வந்து அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும் ஊருக்குள்ளே. அந்த நேரத்தில் கூட பைபாஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. உளவயலில் 2000 பேருங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் யோசிங்க. ஒரு நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2000 பேர் இருந்தால் அந்த வாசலில் பஸ்ஸு நிற்கும். ஒரு கிராமத்தில் 2000 பேர் இருந்தால் ஏன் அந்த ஊருக்குள்ளே ஒரு பஸ்ஸு வரமாட்டேங்குது? எனக்கு புரியலையே. ஒரே எண், ஆனால் ஒரு இடத்துல அது நகரம், இன்னொரு இடத்துல அது கிராமம். ஏன் மாறல உறவுகளே? வரிசையில் அவங்க இடம் தான் மாறுது இல்லையா? இதுதான் நான் சொன்ன அந்த வரிசை. அடுத்தது குளம். 3 குளம் ஊரை சுற்றி இருக்கிற 3 கிலோமீட்டர் விவசாய நிலத்துக்கு அதுதான் ஆதாரம். வருஷக்கணக்காக தூர்வாரப்படலை, குளம் மேலாகிடுச்சு. காவேரியிலேருந்து தண்ணி வருது, 2-3 மாதத்துலேயே அது வத்திடுது. ஸோ தண்ணி வர்றது நிற்கல உறவுகளே. அதை தேக்கி வைக்கிற இடம்தான் இப்போ இங்கே இல்லை. அவர் கடைசியில் சொன்னார், தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குறுதி, அப்புறம் யாரும் திரும்பி பார்க்குறதில்ல. நான் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு குளத்தை தூர்வாடுறது ஒரு வருஷம் வேலை கிடையாதுங்க, 1 மாதம் வேலை. ஏற்கனவே இருக்கிற ஒரு ரூட்டில் ஒரு பஸ்ஸை ஓட விடுறது ஒரு பெரிய திட்டம் இல்லை, ஒரு உத்தரவு. போக்குவரத்து கழகம் நினச்சா அடுத்த வாரமே அந்த பஸ் வரும். நாங்கள் இதை எழுத்து மூலமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், டிஎன்எஸ்சிசி போக்குவரத்துறை, வேளாண்மைத்துறை 4 பேருக்கும் அனுப்புகிறோம். என்ன பதில் வருதுன்னு அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். உளவயல் உறவுகளே, உங்கள் ஊர் பேர் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புவேன். நான் சொன்ன மாதிரி லெட்டர் மூலியமாகவும் ரெக்கார்ட் நான் க்ரியேட் பண்ணுவேன். உங்கள் ஊருக்குள்ளே நிச்சயமாக பஸ்ஸு வரும். 3வது குரல். இது கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் பேசவே தோணலைங்க. இவர் பேர் சொல்லலை. இடம் வந்து ராமேஸ்வரம், தமிழ்நாட்டோட மிக முக்கியமான புண்ணிய தலம். அங்கே தீர்த்தம் ஆடுறதுக்கு அதிகாரப்பூர்வ கட்டணம் 25 ரூபா. இந்த 25 ரூபா கட்டின பிறகு உள்ளே என்ன நடக்குதுன்னு இந்த உறவு சொல்கிறாரு, கவனமாக கேளுங்க. அண்ணா வணக்கம். உங்கள் வீடியோ எல்லாம் நான் பார்க்குறேன். நான் சமீபத்தில் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே தீர்த்த தண்ணின்னு சொல்லி 25 ரூபா சார்ஜ் பண்ணி உள்ளே விடுறாங்க. உள்ளே போனீங்கன்னா தீர்த்த தண்ணி ஊற்றுறவங்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க தனியாக ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபா 500 ரூபா வாங்கிட்டு தனியாக அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. மற்ற பக்தர்களை அவங்க சரியான முறையில் கவனிக்கிறதில்ல. ஒரு நாய்க்கு கொடுக்குற அந்த இது பண்ணி தான் பண்ணுறாங்க. கேட்டாலும் ஊற்ற மாட்டேங்கிறாங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தெரியப்படுத்தணும்ண்ணா. கொடுத்தவங்களுக்கு தனியாக தீர்த்தம் முன்னுரிமை, கொடுக்காமல் பொது வருஷம் நிற்கிறவங்களுக்கு அவங்கள மதிக்கிறதே இல்லை. முறைப்படி கேட்டால் கூட ஊற்ற மாட்டுறாங்க, மறுக்கிறாங்க. உறவுகளே, ஒரு கோவில் வரிசை என்பது ஒரு நாட்டோட மிக நேர்மையான வரிசைங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே இடம்தான். யாரும் யாரையும் முந்தக்கூடாது. அந்த வரிசையில் பணத்தை வச்சு ஒரு ஆள் முந்திட்டாருன்னா அன்னைக்கு அந்த கோவிலோட உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். 200 ரூபா கொடுத்தவனுக்கு தீர்த்தம், 25 ரூபா கொடுத்தவனுக்கு அவமானம். இது கோவில் இல்லை, இது கடை. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், இது கோவில் மேலே வச்ச குற்றச்சாட்டு இல்லை, அங்கே வேலை பார்க்குற சில ஊழியர்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டு. ரெண்டையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை நேரடியாக கேட்குறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த குரல் உங்களுக்கானது. ராமநாத சுவாமி கோவில் உங்கள் துறையோட நிர்வாகத்தில் தான் இருக்குது. அந்த தீர்த்த மண்டபத்தில் ஒரு சிசிடிவி, அந்த வரிசையில் ஒரு நேர்மையான அதிகாரி, அவ்வளோ போதும். இது சாத்தியமாக? சாத்தியம். பத்திரப்பதிவு துறையில் 132 சார் பதிவாளர்கள் 1 ரூபா வசூல் இல்லாமல் இடமாற்றம் பண்ணப்பட்டாங்க. அந்த துறை வரலாற்றிலே அது முதல் முறை. ஒரு துறையில் முடியுது, கோவிலில் ஏன் முடியாது? ராமேஸ்வரம் போகிற உறவுகளுக்கு தீர்த்த மண்டபத்தில் யாராவது கூடுதல் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு கோவில்லையும் அறநிலையத்துறை புகார் பெட்டி இருக்குது. அது ஒரு கடிதம் போடுங்க, உங்கள் பேர் வெளியே வராது. இன்னொன்றும், இந்த துறையோட அமைச்சர் மிஸ்டர் ரமேஷ், இன்றைக்கி கூட நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது கோர்ட்டு வந்து அவரை வந்து பாராட்டுச்சு. இந்த
கோயில் பிரசாதம்லாம் கோயிலையே வந்து ரெடி பண்ணுறதுக்கான உத்தரவு போடும்போது அது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அருமையான ஒரு அமைச்சர். இந்த விஷயம் சால்வ் ஆகும். உறவே நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் வாய்ஸ் நோட் போடுங்க. அதை நம்ம இங்கே சொல்லியே ஆக வேண்டும். 4வது குறள். இது சாலை பற்றினது. ஆனால் சாலை பற்றினது மட்டும் இல்லை. திருநின்றவூர் விக்னேஸ்வரன் என்கிற உறவு பேசுகிறாரு. கடந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவரோட தெருவில் பாதி தூரத்துக்கு மட்டும் சாலை போட்டாங்க. அந்த சாலை எங்கே போய் நின்றுச்சு அதை அவரே சொல்கிறாரு, கேளுங்க. திருநெல்வேலியிலேருந்து வீடியோ எடுத்து அமைச்சிருக்கேன். என்னென்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து பாதி தூரத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க. மீதி பேலன்ஸ் வந்து போடவே இல்லை. எலெக்ஷன் டைம்லேயே பாதி போட்டாங்க, அதோடு நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் பாதி போடாமல் அப்படியே நிற்கிது. அது கொஞ்சம் அதை பற்றி உங்கள் வீடியோவில் கொஞ்சம் பேசி கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி பண்ணுங்கண்ணே. நானும் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் போட்டேன். எப்படி வந்துச்சுன்னா, கார்பரேஷனில் ஃபோன் பண்ணாங்க, பண்ணுவோம்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. ரெஸ்பான்ஸ், அதாவது கம்ப்ளைண்ட் சிஎம் செல் கம்ப்ளைண்ட் போட்டால் ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறோம், இத்தனை நாள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. உடனடியாக ரெஸ்பான்ஸ் மட்டும் இருக்குது, அதுக்கான ஒர்க் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மந்த் ஆகிடுச்சு. கொஞ்சம் நீங்களும் வீடியோவில் போடுங்க, சொல்லுங்கள், பார்ப்போம். எதனா நல்லது நடந்தால் நல்லது. அந்த பாதி ரோடுமே எலெக்ஷன் முன்னாடியே எலெக்ஷன் கிட்ட வரும்போது போட்டாங்க. அந்த ரோடு போட்ட அந்த பக்கத்தில் வந்து ஒரு டிஎம்கே பிரமுகரோட வீடு இருக்குது. அதனால் அங்கே வரைக்கும் போட்டாங்க, இங்கே போடாமல் நிறுத்திட்டாங்க அப்படியே. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பேசுங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரியட்டும். இது வந்து திருநெல்வேலி திருவேங்கடா நகர் 7th Cross ஸ்ட்ரீட். ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே வீடு, அந்த தெரு வரும். 7th Cross ஸ்ட்ரீட்டு, திருவேங்கடா நகர். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்குது. இங்கே நிறைய இடத்துல ரோடு படம் தான் இருக்குது. இங்கே சாலை போட்ட அந்த பகுதியில் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரோட வீடு இருக்கான். அந்த வீடு வரைக்கும் சாலை, அதுக்கப்புறம் சாமானிய மக்கள் வாழ்கிற பகுதி அங்கே சாலை நிற்குது. இது ஒரு குற்றச்சாட்டு. நான் இதை நிரூபிக்கலை, விக்னேஸ்வரன் சொன்னதை உங்ககிட்ட வச்சேன். அவர் அந்த பிரமுகர் யாருன்னு நம்மக்கிட்ட சொன்னார். ஆனால் அந்த பேரை நான் இங்கே சொல்ல மாட்டேன். நிரூபணம் இல்லாமல் ஒரு பேரை சொல்கிறது பத்திரிக்கை தொழிலில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சாலை பாதியிலே நிற்கிது, அது கண்ணுக்கு தெரியுது. இப்போது 2வது பகுதி, இது இன்னும் முக்கியம். விக்னேஸ்வரன் முதலமைச்சர் தனிப்பிரிவில் சிஎம் செல்லில் புகார் கொடுத்துருக்காரு. அதிகாரிகள் பேசுனாங்க, செய்தி தரோன்னு சொன்னாங்க. 1 மாதம் ஆச்சு, களத்தில் ஒரு வேலையும் ஆரம்பிக்கலை. இங்கே தான் விஷயம் இருக்குது உறவுகளே. ஒரு சாதாரண மனுஷன் புகார் கொடுக்குறப்போ அவர் ஒரு வரிசையில் போய் நிற்கிறாரு. அந்த வரிசை நகர்ந்தால் தான் அதுக்கு அர்த்தம், சரிங்களா? நகராமல் நின்னால் அது வரிசையே இல்லை, அது சும்மா ஒரு கூட்டம் அப்படியே நின்று வேண்டியதான், நசுங்கி போய். இது ஒரு பிரமுகரோட வீடு பற்றின கேள்வி மட்டும் இல்லை. புகார் கொடுத்தா என்ன ஆகுது, என்ன சிஸ்டம், அதுதான் இந்த அரசு ஒன்று உறுதி பண்ணணும். சிஎம் செல்லில் வர ஒவ்வொரு புகாருக்கும் ஒரு எண், ஒரு காலக்கெடு. புகார் கொடுத்தவருக்கு ஸ்டேட்டஸ், இல்லாட்டி செஞ்சோங்கிற வார்த்தை, அது ஒரு பதில் இல்லை. அது வரிசையாக நகராமல் நிறுத்தி வைக்கிற ஒரு வார்த்தை. அதாவது அந்த வரிசை அப்படியே நிற்கும், ஒரு பதில் செய்கிறவங்க அதை மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பான். அந்த வரிசை கூட்டமாக மாறும், கூட நெரிசலாக மாறும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? விக்னேஸ்வரன், உங்கள் புகார் எண்ணை அனுப்புங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ப்ளஸ் திருநெல்வேலி நகராட்சி 2 பேருக்கும் நாங்கள் எழுதுகிறோம். முடிகிற வரைக்கும் விடமாட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக குறள் 5, கடைசி குறள். இது ஒரு புகார் மட்டும் இல்லை, இது ஒரு கேள்வி. நம்மக்கிட்ட வழி கேட்குறாரு. கோயம்புத்தூர் வடக்கு மண்டலம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, மின் வாரியத்தோட மெயின் லைனில் கோளாறு. ஆனால் அபராதம் யார் மேலே விழுந்திருக்கு தெரியுமா? கேளுங்க. வணக்கம் பிரதர். எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி போன மாதத்தில் கரண்ட் கட்டு நிறைய இருந்தது. அதாவது நாங்கள் கோயம்புத்தூர் வடக்கு மண்டலம், இங்கே வந்து நான் வந்து அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில் தான் இருக்கிறோம். ஸோ என்னென்னா, ஒரு ஃபேஸ் கரண்ட் வரும், ஒரு ஃபேஸ் கரண்ட் வராது, அப்புறம் டிம்மாக வரும், அப்புறம் வந்து ரொம்ப இதுவாக வரும், ரொம்ப கரண்ட்டு ஷார்ப்பாக வரும். அந்த மாதிரி பிரச்சனை போன மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா, போன மாதம் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வந்திருக்கும் போது அந்த ரீடிங் எடுக்கிற நபர் வந்து பார்த்துருக்காரு, மீட்டரில் வந்து ஒயர் தீஞ்சு போயிருக்குது. அதாவது மீட்டர் ரீடிங் அந்த இதுக்குள்ளே போகும் இல்லையா, அந்த ஒயர் தீஞ்சு போயிருக்குது. எங்களுக்கு வீட்டில் சப்ளை வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை எதுவும் ப்ராப்ளம் இல்லை.
ஸோ அவர் பார்த்துட்டு போய் அங்கே மின் வாரியத்துறையில் போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து இப்படி மீட்டர் போர்டில் வந்து தீஞ்சிருக்குது, என்னால் ரீடிங் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இப்போ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க சார். வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஓவர்லோடாக நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து மீட்டர் போர்டில் வந்து மீட்டர் தீஞ்சு போச்சு, அந்த ஒயர் வந்து தீஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதாவது நான் ஓவர்லோட் யூஸ் பண்ணதுனால இப்படி ஒயர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மீட்டர் போர்டு போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நீங்கள் அதை புதுசாக மாற்றி கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ சார் ஃபைன் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு. 3500 கிட்ட வருங்க மேடம், நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னோட வீட்டில் வந்து நான் ஓவர்லோடாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா முதல்ல என்னோட ஃபியூஸ் கேரியர் போயிருக்கும், சரியா? எனக்கு வந்து இது வரைக்கும் பவர் கட் எதுவுமே ஆகலை. என்னோடது வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்குது. கரண்ட் லைன் எல்லாமே நல்லா கிளியராக வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் மந்தில் வந்து இந்த கரண்ட் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் மெயின் லைன்லேருந்து வந்த கரண்ட்னால வேணால் மீட்ரு போயிருந்துருக்கலாம். ஸோ வந்து அது வந்து என்னோட ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுங்க. எனக்கு இந்த ஆஃபீஸில் வந்து டிஎம்கே காலங்களில் இருந்த அதே டோனில் பேசுகிறாங்க சார். வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும் பணம், நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டு. நான் தப்பு பண்ணவே இல்லையே. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பொருள் யூஸ் பண்ணுறோனோ அதே பொருள் தான் இருக்குது. ஏசி கூட கிடையாது எங்கள் வீட்டில். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பொருள் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பொருள் இருந்ததோ அதே பொருள் தான் இருக்குது. புதுசாக எதுவும் வாங்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் ஓவர்லோட் யூஸ் பண்ணியிருப்பேன்? நீங்கள் உங்கள் மின்வாரியத்துறையில் தான் வந்து கடந்த 1 மாதமாக பிரச்சனை ஓடிட்டுருக்குது. கரண்ட் அதிகமாக விட்டுறீங்க, இல்லைனா லோ வோல்டேஜ் விட்டுறீங்க, ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்கள் மின்வாரியத்துறையில் தான் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பண்ணுற தப்புக்கு நான் பண்ணுனேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 4 லெட்டர் கொடுத்து உங்களுக்கு எதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்குது எங்களுக்கு. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து எந்த மாதிரி நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம பப்ளிக் ஃபார்மில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறலாம். 3500 ரூபாய் அபராதம். ஸோ அதோட நிற்கலை, தவறை ஒப்புக்கிட்டு கடிதமும் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். ஸோ இப்போது இந்த உறவு சொன்ன பதிலை கவனிங்க. மின்வாரிய ஊழியர் சொன்னதை விட இந்த சாமானிய மனுஷன் சொன்னது தெளிவாக இருக்குது. வீட்டில் ஏசியே இல்லை, பல வருஷமாக ஒரே அளவு மின்சாதனங்கள் தான் இருக்குது. அப்புறம் இது உண்மையிலே ஓவர்லோட் ஆகியிருந்தால் ஃபியூஸ் தான் போயிருக்கணும். மீட்டர் போடியாக அந்த வயர் ஏன் வந்து பார்த்திங்கன்னா எரியுது? அவசியமே இல்லை. உறவே நீங்கள் சொல்கிறது சரி, அபராதம் கட்டாதீங்க, ஒப்புதல் கடிதம் நிச்சயமாக எழுதி கொடுக்காதீங்க. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த தவறு உங்களோடது ஆகிடும். ஸோ மின்வாரியம் தப்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும்? 1, உங்கள் பகுதி உதவி பொறியாளர் ஏஇ அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுங்க. வாய் வார்த்தை வேணாம். ஒரு நகல் வாங்கி அலுவலக முத்திரையை அதில் வாங்கிக்கோங்க. அந்த நகல் தான் உங்களுடைய ஆதாரம். ஸோ 2வது, அந்த புகாரில் இந்த வரியை கட்டாயம் எழுதுங்க. அன்று என் பகுதியில் வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் இருந்ததா என்பதற்காக ரெக்கார்டை சரிபார்க்க வேண்டுகிறேன். ஓகேங்களா? அந்த ரெக்கார்ட் மின்வாரியத்தில் இருக்கும். அது இருந்தால் அபராதம் காணாமல் போயிடும். 3, பதில் இல்லைனா செயற்பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் SC, சரிங்களா? ஸோ வரிசையாக மேலே போங்க. 4, அப்புறம் தீர்வு இல்லைனா நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் CGRF ஒவ்வொரு மின் மண்டலத்திலையும் இருக்குது. வழக்கறிஞர் தேவையில்லை, கட்டணமும் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த 5வது ஸ்டெப்பு இப்போ 4 சொல்லிட்டேன் இல்லையா, அந்த 5வது போக வேண்டியதே கிடையாது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு இது சரியாயிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மின்சாதனங்களுடைய பட்டியல், மீட்டரோட ஃபோட்டோ, அந்த ஒயர் எரிஞ்சிருந்தால் அந்த ஃபோனை நீங்கள் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் விவரங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கீங்க, அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். இருந்தால் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். நிச்சயமாக அந்த காசை நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் தவறாக இல்லைனா. ஸோ 5 குரல் 5மே ஒரே கேள்வியை கேட்குது. எனக்கு சலுகை வேணும்னு யாரும் கேட்கலைங்க, என்னை வரிசையில் சேர்த்துக்கோங்கன்னா கேட்குறாங்க. அந்த வரிசை ஒழுங்காக நவரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தெருவில் ஒரு குப்பை தொட்டி வைங்க, ஒரு பஸ்ஸை வந்து ஓட விடுங்க, ஒரு தீர்த்த வரிசையை நேர்மையாக வைங்க, ஒரு சாலையை முழுசாக போடுங்க, ஒரு தப்பை மின்வாரியமே வந்து ஒத்துக்கோங்க. அதே எங்கள் மேலே பழிய போடுறீங்க. இதில் ஒன்று கூட பெரிய கோரிக்கை வந்து பெருசாக இல்லைங்க. ஒன்று கூட விலை உயர்ந்த கோரிக்கை, இதெல்லாம் பெரிய சட்டத்தை நிறைவேற்றணும்பா அப்படின்லாம் கிடையாது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இன்றைக்கி பேசின 5 பேரில் 2 பேருக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு இருக்குது. ஒருத்தங்க வெளிநாட்டிலேருந்து சென்னைக்கு திரும்பி வந்தவங்க, இன்னொருத்தர் இப்போவும் குவைத்தில் தான் இருக்கார். ஊரை விட்டு தூரம் போனாலும் ஊரை அவங்கள விடலைங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த 5 குரலையும் சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு எழுத்து மூலமாக அனுப்புகிறோம். என்ன பதில் வருது வரலன்றதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துல சொல்கிறேன்.
பதில் வரலைனாலும் சொல்லுவேன். அதுதான் நம்ம கடமை. இது சும்மா வந்து அப்படியே பேசிட்டு ஷோக்காக நான் பேசுகிறேன் அது எங்கே போய் சேருது. நான் இப்பயே சொல்லிடுறேன், தென்னந்தெளிவாக சொல்லிடுறேன். இது நம்ம ட்விட்டரில் கட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களை டேக் பண்ணி அங்கே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு குரலையும் தனித்தனியாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம பத்திரிகை சார்பாக எந்த துறைக்கு லெட்டர் எழுதணுமோ அதை எழுதி என்னன்றதை நம்ம கேட்போம். ஸோ அதனால் சும்மா இப்படி போட்டு போகிறதுலாம் கிடையாது. உறவுகளுக்காக ஒரு சமூக நோக்கத்துடன் செயல்படுற ஒரு விஷயன்ற போது இது அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அதுபடி தான் நடக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கவலையே பட வேணாம் உறவுகளே. ஸோ அதனால தான் உறவுகளின் குரல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பாண்டுக்காக அதை வச்சுருக்கோம். ஸோ முழுசாக பார்த்து உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி எனக்கு சொந்தமானதில்லை, இது உங்களுக்கு சொந்தமானது. ஒரு வாய்ஸ் நோட், அது ஊரோட பஸ்ஸை கொண்டு வரலாம், ஒரு தெருவோட சாலையை போடலாம். ஸ்க்ரீனில் தெரிய மொபைல் நம்பருக்கு உங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. உங்கள் பேர் வேணாம்னா சொல்லுங்கள், மறைச்சிடுறோம். ஆனால் உங்கள் ஊர் பேரை மட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். அது இல்லாமல் நாங்கள் எந்த அலுவலகத்துக்கும் எதுவும் எழுத முடியாது. ஸோ இந்த நம்பர் இன்றைக்கி அதே மாதிரி காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க பார்த்துருங்க, சஜஷன் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நேற்று சனிக்கிழமை உறவுகளும் நானும் முதல் எபிசோட் போட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருக்கேன். அடுத்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 2வது எபிசோட் உறவுகளும் நானும். ஸோ அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறையா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுதான் இந்த 5 குரலுக்காக நம்ம கொடுக்குற வந்து ஒரு மரியாதையாக இருக்கும், நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். மீண்டும் நாளை காலை எப்போதும் போல் உங்களுக்கு பிடித்தமான காலை குரல் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஹாப்பி சண்டே. நன்றி, வணக்கம்.